அம்மாடி, என்கிட்ட குடுமா. குழந்தைக்கு பால் கொடுத்த பிறகு இப்படி தோள்ல தூக்கி வச்சுக்கிட்டு முதுகை இப்படி தேய்ச்சி விடணும். அப்பதான் நல்லா இருக்கும். அப்புறம் மெதுவா தூங்க வைக்கணும். அம்மாடி, இவனை இப்படியே தாளாட்டிட்டு அப்படியே தூங்கிடுவான். சபாஷ். நீ பாத்திட்டு இருக்கியம்மா, இன்னைக்கு உன் பொண்ணு தாய் ஆயிட்டா. உன்னோட முழுமை இல்லாத பொண்ணு நீ முழுமையா ஆக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த கனவு நிறைவேறிடுச்சு. பாட்டி, அத்தை சௌமியாவுக்காக என்னெல்லாம் கனவு கண்டாங்களோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இதே மாதிரி சௌமியா ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நடக்க வைப்பேன். சரிப்பா. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி. வருண், யாருன்னு பாரு. சரி அம்மா, நான் பார்க்குறேன். நீங்க இங்க வாங்க. அப்பா, நீங்க வந்துட்டீங்களா? எப்படி இருக்க சிண்டு? நல்லா இருக்கேன். நான் தப்பு பண்ணிட்டேன் ராவி. அப்பாவுக்கு பயந்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒரு விஷயம் ராவி, நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். உன் இடத்துல நான் இன்னொரு பொண்ணை யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்னோட உலகம் சிண்டு, அப்புறம் நமக்கு வரப்போற குழந்தை. நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்.
ஒருவேளை தேவைப்பட்டா நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கவும் தயாரா இருக்கேன். ஷனு, மாப்பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வை. இனிமே இவரு நம்ம கூட இங்கே இருப்பாரு. வாங்க, டிஃபன் சாப்பிடுங்க. வாங்கப்பா. என்னங்க இது? நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஊர்ல திருநங்கைகளோட மாநாடை நாங்க நடத்த விட மாட்டோம். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. வருஷம் மாநாடு நாங்கள் இங்கே தான் நடத்துவோம். இந்த வருஷம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்படி பார்த்தாலும் திருநங்கைகளோட பூஜையால் சமுதாயத்துக்கு நல்லது தான் நடக்கும். இங்க பாருங்க, நல்லது கெட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க எது செய்யறதுனாலும் ஊருக்கு வெளியில போய் செய்யுங்க. இது என்ன அநியாயம்? இடத்தோட சொந்தக்காரங்களுக்கே எந்த ஆக்ஷேபனும் இல்லாதப்ப உங்களுக்கு என்னங்க வந்துருச்சு? நாங்கள் எதுக்காக உங்கள் பேச்சை கேட்கணும்? அது சரி, அர்ஜுன் தாஸ் இவங்கள தடல் தூக்கி வச்சிருக்காரு. அப்புறம் நம்ம பேச்சை எப்படி கேட்பாங்க? இவங்க கிட்ட பேசுறதுல எந்த புண்ணியமும் இல்ல. வாங்க வாங்க, அர்ஜுன் தாஸ் கிட்ட போய் கேட்போம். வாங்க வாங்க போலாம். குருவம்மா, நீங்க அர்ஜுன் தாஸ் கிட்ட இந்த மாநாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஏன் சொன்னீங்க? ஆனா உண்மை இதுதான், நம்ம இங்க மாநாட்டு நடத்த போறோம்ன்ற உண்மையே அவருக்கு அங்க தெரியவே தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சா மட்டும் என்ன, நம்மளை எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கா? சரி, பூஜை ஆரம்பிக்கலாம். ஏங்க அர்ஜுன் தாஸ், என்னாச்சு? அந்த திருநங்கைகள் மாநாடு நடத்துறதுக்கு உங்க இடத்துல அனுமதி கொடுத்தீங்களா? நீங்க திருநங்கைகளை மதிக்கிறீங்கன்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா ஊர்க்காரங்களை கொஞ்சம் வாழ விடுங்க. ஏய், குரலை ஒசத்தாதீங்க, நாக்க அடக்கி பேசுங்க. நாங்க ஏன் திருநங்கை எல்லாம் இங்க வர வைக்க போறோம்? வருண், நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. நீங்க எது விஷயமா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க சொல்ல வர்றது எனக்கு சுத்தமா புரியல. விளக்கமா சொல்லுங்க. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயமா பேச போறீங்க? வந்ததுல இருந்து திருநங்கையை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? என்ன விஷயம்? அவங்க உங்க இடத்துல மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்ததாவும் சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் வளராதீங்க. அந்த திருநங்கையோட மாநாட்டுக்கு நான் ஒண்ணு என் வீட்டுல இடம் கொடுக்கல, புரிஞ்சுக்குங்க. என்ன கேட்காம என் வீட்டுக்குள்ள யார் வந்தது? வாங்க போய் பார்க்கலாம், வாங்க. நான் தான் அனுமதி கொடுத்தேன். அண்ணி, நீங்களா? நம்ம வீட்டுல திருநங்கைங்க மாநாட்டுக்கு நீ இடம் கொடுத்தியா? திருநங்கைங்க மனுஷங்க இல்லையா? அவங்க வாழ உரிமை இல்லையா என்ன? திருநங்கைங்க நம்ம ஊரோட நல்லதுக்காக பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லது தானே? நன்மை நடக்கும். அப்புறம் எப்படி எங்க வீட்டுல குழந்தை பிறக்க போகுது? அவங்க வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போக போறாங்க. எனக்கு சந்தோஷம் தான். அப்புறம் அது எங்களோட இடம். திருநங்கை எங்களை பூஜை பண்ண வச்சாலும் சரி, அவங்கள ஆட வச்சாலும் சரி, அது எங்க இஷ்டம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போங்க. எங்க வீட்டுக்கே வந்துட்டு எங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்றீங்களா நீங்க? போங்கன்னு சொன்னேன். வாங்க வாங்க போலாம். பிரீத்தி,
என்ன செய்யறேன்னு தெரிஞ்சுதான். எனக்கு நல்லாவே தெரியுதுங்க, நல்லா தெரியுது. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஜென்மத்துல இந்த திருநங்கைங்களோட உறவு சீக்கிரம் அறந்து போகாது. அப்புறம் இப்போ மகனே நம்ம உறவை உடைச்சிட்டானுங்க. அப்புறம் நம்ம எதுக்கு கவலை பண்ணோம்? பார்க்கலாங்க, பார்க்கலாம். எங்க சௌமியாவும் அருணையும் காணோம்? யாராவது அவங்கள பாத்தீங்களா? எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அருண் காலையிலே வண்டி எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பிட்டான். சௌமியா அண்ணி குழந்தை கூட ரூம்ல இருந்திருப்பாங்க. ஒருவேளை இன்னைக்கு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்க உனக்கு நல்லா மாலிஷ் பண்ணி விட்டுருப்பாங்க. ஏன்னா எங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மாலிஷ் பண்றதுனால குழந்தைங்களோட எலும்பு நல்லா வலுவாயிடுமா. அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4-5 தடவை எண்ணெய் தடவி விடணும். முடிஞ்சது. வா, பாப்பாக்கு ட்ரெஸ் மாத்தலாமா? ஏதோ ட்ரெஸ் போட்டாச்சு. ஹலோ சௌமியா, நான் சமையலி பேசுறேன். சௌமியா, அருண் எங்க? என்னக்கா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனை இல்லையே? சௌமியா, கரீனா உங்க வீட்டு வாசல்ல இருக்கா. அவ ஏதோ சதி செய்யதான் அங்க வந்திருக்கா. நீ பத்திரமா இரு. அப்புறம் அருணுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடு. சரிக்கா. அது சௌமியா, அருண், அருண் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கல. என்ன ஆச்சு? எல்லாம் ஒழுங்கா போய்கிட்டு இருக்கல? நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாங்க, நான் எல்லாத்தையுமே சொல்றேன். வாங்க சீக்கிரம். சௌமியா அத்தை, கதவை திறங்க, நான் தான் வந்திருக்கேன். சிட்டு, நீயா? அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது. அந்த சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணி தரீங்களா? சௌமியா அத்தை, எனக்கு நீங்க செஞ்சாதான் பிடிக்கும். வேற யாரும் நல்லா செய்ய மாட்டாங்க. ப்ளீஸ் வந்து செஞ்சு கொடுங்க. சரி சிட்டு. சௌமியா, சௌமியா, இவனுக்காக பால் எடுத்துட்டு வந்து கொடு. இவன் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இவன் ரொம்ப நேரமா அடம் பிடிக்கிறான். சௌமியாத்தை செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு. ப்ளீஸ் எடுத்துட்டு வா. சரிக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன்க்கா. தாயே துர்காதேவி, மல்லிகாக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியல. அருணுக்கும் விஷயம் தெரிஞ்சதான்னு தெரியல. நானே நினைச்சாலும் சௌமியாவை காப்பாத்த முடியாது. அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கேன். அவளை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா, எப்படியாவது காப்பாத்துங்க. குட்டி பாப்பா, என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறியா? அண்ணா, எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு?
இதுதான் சௌமியாவோட குழந்தையா? அம்மா நீங்க இருக்கீங்களே, ரொம்ப மோசமானவங்க. உங்களுக்கு அறிவே இல்லையா? குழந்தைய எதுக்காக தூக்குனீங்க? என்கிட்ட கொடுங்க. நாங்க திருநங்கைங்க. நீ திருநங்கைய பார்த்ததே இல்லையா? உன்ன மாதிரி பாலு பசங்களை யார் ஒழுங்கா அன்பா பாத்துக்கிறாங்களோ அவங்க தான் திருநங்க. உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க மனசுல கள்ளங்கப்படமே இருக்காது. முழுக்க முழுக்க அன்பு மட்டும்தான் இருக்கும். அப்புறம் அவங்க என்னைக்கும் எல்லாரையும் மனசார வாழ்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பவும் அவங்களுடைய முகத்துல சிரிப்பு மட்டும்தான் இருக்கும். அவங்க பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா இந்த உலகத்துக்கு அவங்க அழகு தெரியறதில்ல. நீங்க போய் சொல்றீங்க. திருநங்கைங்க அழகா இருப்பாங்க, உங்கள மாதிரி இல்ல. என்ன அழகாவா? உன்னோட சௌமியா அத்தை மாதிரியா?